அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய பிரார்த்தனை நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. நாளுக்கு நாள் நம்முடைய பிரார்த்தனை நேரத்துல பங்கு கொள்ளக்கூடிய அத்தனை பேருடைய பங்களிப்பும் நிறைய வர்றது ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் நிறைய பேர் லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தித்துக் கொண்டு நம்ம இதுல பதிவிடுறதும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் எப்பொழுதும் போல ஒரு சின்ன குட்டி கதையோட ஆரம்பிக்கலாம். ஒரு அப்பாவும் பையனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. வெள்ளம் அந்த பக்கத்துல வெள்ளம் போயிட்டு இருக்கு ஆற்றுல. அப்போ ஒரு பெரிய கம்பளி மூட்டை போல ஒண்ணு மிதந்து வரத பார்த்த உடனே அப்பா சொல்றாரு பையன் கிட்ட, பார்த்தா கம்பளி மூட்டை வெள்ளத்துல அடிச்சுட்டு வர்றது மாதிரி இருக்குப்பா. நீ போய் எப்படியாவது நீந்தி அந்த மூட்டையை எடுத்து கொண்டு வந்தியானா நம்ம அதை வித்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பையனும் அந்த ஆற்று வெள்ளத்துல குதிச்சு நீந்தி போய் அந்த மூட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வர ட்ரை பண்றான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பையன் ஆற்று வெள்ளத்தோட அடிச்சுன்னு போக ஆரம்பிச்சான். உடனே அப்பா கத்துறாரு, வேண்டாண்டா அந்த மூட்டையை விட்டுட்டு வந்துரு, நம்ம நீ நீந்தி கரை சேரு அப்படின்னு கத்துறாரு. அப்ப அந்த பையன் சொல்ற, அப்பா அது கம்பளி மூட்டை இல்லப்பா, இந்த வெள்ளத்துல மாட்டின்னு மிதந்து வருகின்ற கரடி அப்படின்னு சொன்னானோ. நான் எப்பயோ அதை விட்டுட்டேன், அதுதான் என்ன விடமாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னானோ. இந்த மாதிரிதான் நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அதுல இறங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை விட முடியாம போராடுறோம். அந்த மாதிரி சமயத்துல நம்ம அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு நல்ல துணை தேவையா இருக்கு. அந்த துணையை தான் பக்தி, பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை எல்லாமே நம்ம சொல்றோம். ஒரு நம்பிக்கை, ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, ஒரு மகாவிஸ்வாசம் இதெல்லாம். அந்த மாதிரி சமயங்கள்ல தான் கடவுள் பக்தியானதும் கூட்டு பிரார்த்தனையானதும் நமக்கு நிறைய விதங்கள்ல நன்மை செய்கின்றது. இன்னைக்கு யார் யார் அவங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய பிரார்த்தனை நேரத்துல யார் நம்ம கிட்ட அவங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு எப்பொழுதும் உலகமானது லோகக்ஷேமத்தோட திகழட்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜெயந்தி அமுதன், ராஜஸ்ரீ முரளி எல்லோரும் எப்பொழுதும் பிரார்த்தித்துக் கொள்கின்றவர்கள். பிரார்த்தனை அப்படிங்கிறது நமக்கு கைவிடப்பட்டதாகவோ தொலைந்து விட்டதாகவோ உணரக்கூடிய நேரத்துல கடவுளுடன் நம்மை நேரடியாக தொடர்பு படுத்துவது. பிரார்த்தனை ஒரு ஊடகத்தை வழங்குகிறது. இதன் மூலம் நம்முடைய துக்கங்களை பகவானிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். பகவானிடமிருந்து தன்னலமற்ற அன்பினை பெறலாம். கண்களை மூடிக்கொண்டு அவருடைய அன்பை நினைத்து பாருங்கள். இன்னைக்கு நம்மோடு கூட்டு பிரார்த்தனையில இணைபவர்கள் பாக்யஸ்ரீ ஸ்ரீனிவாசன், கௌசல்யா நம்பிராஜன், சுபிகலா, கீதாஞ்சலி ராமசுவாமி, சுமதி வெங்கட்ரமணி, உமாமூர்த்தி, தியாகராஜன் எஸ், பத்மா கல்யாணராமன், வெங்கட்ராமன் சுப்பிரமணியன், கண்ணன் ஸ்ரீனிவாசன், வசந்தா ராமசுவாமி, வசந்தா ராமானுஜம், அலங்காரா பெனடிக், மீனாட்சி பாட்டி சுப்புதாத்தா, உஷா கே எஸ், ராணி விஜயராகவன், ஜெயந்தி அமுதன், ஆஷா மாயி, கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன், சுதா விச்சு, உமா மகேஸ்வரன், சங்கரநாராயணன் உஷா, சம்பத்குமாரன் ராகவன், தியாகராஜன் எஸ், அனந்தி கிருஷ்ணமூர்த்தி, ரேவதி வைத்தியநாதன், லதா குமார், புவனாமுத்து, ஸ்ரீவித்யா சிவசுப்பிரமணியம், கலாவதி ஸ்ரீனிவாசன், ரேணுகா ஆர், ஜெயலட்சுமி ஸ்ரீதர், கண்ணன் குக், புவனேஸ்வரி சத்யவாகீஸ்வரன், ஹேமலதா ஜெயராமன், பத்மா கோபால் மற்றும் மாடரேட்டர்ஸ், அட்மின்ஸ், மத்தியமர் சபா குழுவினர் இந்த மகாலய காலத்தில் அவரவர்களின் முன்னோர்கள் மகிழ்ச்சியுடன் சந்ததியினரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் திருமதி ஹேமலதா ஜெயராமன் அவர்கள். என் மகனுக்கு கல்யாணம் சீக்கிரம் அமையவும் மற்றும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் இந்த கூட்டு பிரார்த்தனையில் இணைகிறேன் அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி சத்யவாகீஸ்வரன் அவர்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் திரு கண்ணன் குக் அவர்கள். என் பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பம் ஒற்றுமையுடன் வாழ பிரார்த்திக்கிறேன்னு திருமதி ஜெயலட்சுமி ஸ்ரீதர் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். எல்லோரும் நலமுடன் வாழ பிரார்த்திக்கிறார் திருமதி ரேணுகா ஆர் அவர்கள். என்னுடைய சர்க்கரை அளவு குறைந்து வர வேண்டும், மேலும் மூட்டு அறுவை சிகிச்சை செய்துள்ளேன், நன்றாக நடக்க வேண்டுகிறேன் அப்படின்னு திருமதி கலாவதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னுடைய உடல் நலனுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். கவலைப்படாதீங்கம்மா, நல்லபடியா
உங்களுடைய அந்த எக்ஸசைஸ்லாம் மூட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிசியோதெரபிஸ்ட் அந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி தருவா. அதெல்லாம் விடாம ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். ஆனா நம்முடைய வலியை பொறுத்து கொண்டால் நமக்கு உடல்நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய சர்க்கரை அளவு குறைந்து நீங்கள் வெகு விரைவில் நன்கு குணமாகி நார்மலான வாழ்க்கைக்கு வர மத்தியமர் சார்பாக நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்கிறோம்மா. இந்த பிரார்த்தனையில ஸ்ரீவித்யா சிவசுப்பிரமணியம், புவனாமுத்து போன்றவர்கள் இணைகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் நலனுக்காகவும் பிரார்த்திக்கிறேன்னு திருமதி லதா குமார் அவர்கள் பிரார்த்திக்கின்றார். பரமாத்மா உங்களை தேடி வரும் நிகழ்ச்சி, ஆகவே எல்லோரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு திருமதி ரேவதி வைத்தியநாதன் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். அனைவரும் நிம்மதியாக இருக்க பிரார்த்திக்கிறேன்னு திருமதி ஆனந்தி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். நமது மத்தியமர் சகோதரி ஹேமமாலினி அவர்கள் விரைவில் குணமாக பிரார்த்திக்கிறேன்னு திருமதி ஆனந்தி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். நம்ம ஹேமமாலினிமா கூடிய சீக்கிரம் நல்லபடியாக குணம் பெற்று பழையபடி மத்தியமர்ல ஆக்டிவா இருக்கு. நம்ம அத்தனை பெரும் இறைவனிடத்துல நம்மளுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்போம். தற்போதைய மகாலய பட்சம் விபரம் அறிந்த பலரும் மூத்தோர் கடன் தீர்த்து ஆசி பெற புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்கின்றனர். உலகம் முழுவதும் பரவியுள்ள குழந்தைகள், முதியோர் உள்ளிட்ட மக்கள் அனைவரையும் அந்தந்த வம்சத்து மூத்த தலைமுறை பெரியோர் வாழ்த்த கவலை மறந்து இன்னல்கள் தீர்ந்து ஆனந்தம் பெற இந்த தருணத்தில் பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு திரு தியாகராஜன் சார் அவர்கள் பிரார்த்திக்கின்றார். உண்மையில இந்த மகாலய பட்சம் நல்ல உத்தமமான புண்ணிய காலம். விட்டு போன அத்தனை பித்ரு கடன்களையும் தீர்த்துக் கொள்வதற்காக இந்த 15 நாட்கள்ல பித்ருக்கள் பூமிக்கு வருவார்கள். அவர்கள் நம்ம கொடுக்குற அந்த தர்ப்பணத்தை சந்தோஷமா ஏத்துப்பாங்க. நம்ம முன்னோர்கள் நம்பிக்கை அப்படிங்கிறது எப்போதுமே பொய் இல்லை. வம்சத்துல பிரச்சனை வரும்பொழுதுதான் போல அதுல முன்னார்களுக்கு ஏதாவது சரியா செய்யலையா, பித்ருஷாபம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பித்ருக்கள் யாருன்னு தேடி தேடி பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி வருஷத்துக்கு வரக்கூடிய இதுல நம்மளுடைய கடமைகளை இதுவரைக்கும் செய்யலைனாலும் இனிமேலாவது நம்முடைய கடமைகளை சரியா செய்து நல்ல வாழ்வு பெறுவோம் அப்படின்னு இறைவனிடத்துல பிரார்த்தித்துக் கொள்வோம். நம் மத்தியமர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி தடங்கல்கள் அத்தனையும் நீங்கி சந்தோஷம் பெற பிரார்த்திக்கிறேன்னு திரு சம்பத்குமாரன் ராகவன் அவர்கள் பிரார்த்திக்கின்றார். பக்தியால் சாதிக்க இயலாதது ஒன்றில்லை, பக்தியன்றி சாதிக்கவும் எதுவும் இல்லை. அனைவருக்கும் பக்தி பெருகிட நல் பழக்க வழக்கங்கள் பெருக பிரார்த்திக்கிறேன்னு திருமதி சங்கரநாராயணன் உஷா அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். நன்றி உஷா, நீங்களும் நல்ல பகவத் சத்சங்கத்துல இருக்கீங்க. நீங்க சொல்கின்ற வாக்கு பலிக்கும். அது மாதிரி எல்லோரும் பக்தியோடு இருந்து அனைவத்தையும் சாதிப்போம்னு இறைவனிடத்துல அந்த பக்தியை தர சொல்லி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மை பிரேயர்ஸ் ஃபார் ஆல் அண்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் பிரேயர்ஸ் ஃபார் அவர் குட் ஹெல்த் அப்படின்னு திருமதி உமா மகேஸ்வரன் அவர்கள் பிரார்த்திக்கின்றார். கவலைப்படாதீங்கம்மா, நல்லபடியாக பெருமாள் மூலமா தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் வீட்டுல படிங்கோ, 108 ராமஜெயம் எழுதுங்கோ. எழுதும் போது பாசிட்டிவா மனசுல உடம்பு தேவலையாகணும் அப்படின்னு சொல்லிண்டே எழுதுங்கோ. நல்லபடியா எல்லா விதமான இஷ்யூஸ் தீர்ந்து எங்கள் குணம் பெற இறைவனிடத்தில் மத்தியமர் சார்பாக எங்களுடைய பிரார்த்தனைகளை கூறுகின்றோம். தொடர் பிரார்த்தனைகள், தொடர் சிகிச்சைகள், தொடர் அன்புகள் தேறி வருகின்றேன். மகனின் திருமணம் விரைவில் வந்தால் கூடுதல் மகிழ்ச்சி. நட்புகளே வேண்டும், உலக க்ஷேமம் அப்படின்னு திருமதி சுதா விச்சு அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். கவலைப்படாதீங்கம்மா, ஒரு கொடுமையான வியாதியை எதிர்த்து நல்ல மனதைரியத்தோட போராடிட்டு இருக்கேன். மத்தியமர்ல எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உங்கள் மகனுடைய திருமணமும் உங்கள் மனம் போல விரைவில் நிறைவேறட்டும். என் தோழியின் அக்கா உஷாவிற்கு கேன்சர் நோயின் தாக்கம் குறைய அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். போராடி கொண்டிருக்கும் அவர்களுக்கு மனதைரியம் கொடுக்க கூட்டு பிரார்த்தனை செய்வோம். ஆஷாமாயி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். இந்த காலத்துல கேன்சர் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு தெரியல. முதலெல்லாம் எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து. நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், சுற்றுப்புற சூழல்களில் ஏற்படுகின்ற மாசு, இது எல்லாமே காரணம் அப்படிங்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கத்துக்கு மாறுவோம். அதே போல இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த கொடிய நோய் விரைவில் ஒழிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்வோம். அஸ்மின் பெரியவா சொன்னபடிக்கு அஸ்மின் பராத்மன் சொல்லி தினமும் வேண்டிக் கொள்ளுங்கள். கூடிய சீக்கிரம் நோயின் தாக்கம் குறைந்து அவர்கள் குணம் பெற எங்களுடைய மனமான பிரார்த்தனைகள். இந்த பிரார்த்தனையில் நம்மோடு இணைபவர் கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன். என் தோழர் சீனிவாசனுக்கு கடன் பிரச்சனை தீர வேண்டும், கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு திருமதி ஆஷா மாயி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். கவலைப்படாதீங்கம்மா, கடன் பிரச்சனை தீர்வதற்கு இறைவனிடத்துல தினமும் வேண்டிக் கொள்ளுங்கள். ருணவிமோச்சன ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, நரசிம்மருடையது. அது தினப்படி 9 தடவை சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் அவருடைய கடன் பிரச்சனை தீர எங்களுடைய பிரார்த்தனைகள். என் சம்பந்திக்கு பெங்களூரில் நல்ல வீடு அமைய பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. எங்களுடைய பிரார்த்தனைகள்மா.
அனைவரும் நலமாக இருக்க கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு திருமதி ஆஷா மாயி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். அனைத்து உயிர்களின் நலனுக்காகவும் என் மனமார்ந்த பிரார்த்தனைகள் அப்படின்னு திருமதி ஜெயந்தி அமுதன் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். எதிர்பாராத விதமாக தன் கணவரை இழந்து வாடும் திருமதி ராணி விஜயராகவன் அவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும். ரொம்ப வருத்தமா இருந்ததுமா. அற்புதமாக எல்லாரோடையும் இருக்கணும்னு சேர்ந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிட்டு வீட்டுக்கு வந்தவர் மாரடைப்பால இறந்திருக்கார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும், அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் மன நிம்மதி பெறவும் இறைவனிடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்போம். என் உறவுகள் சிலருக்காக பிரார்த்தனை செய்கிறேன், நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள்னு திருமதி உஷா கேஎஸ் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். நிச்சயமாமா நல்லபடியா உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர, உங்க உறவுகளின் பிரச்சனைகள் அத்தனையும் தீர எங்களுடைய பிரார்த்தனைகள். இந்த பிரார்த்தனையில் நம்மோடு மீனாட்சி பாட்டி சுப்பு தாத்தா, அலங்காரா பெனடிக்ட் முன்னாயவர்கள் இணைகிறார்கள். மனம் அமைதி வேண்டி அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம்னு திருமதி வசந்தா ராமானுஜம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார். எல்லோரும் நலமாக இருக்க பிரார்த்தனை செய்கிறேன்னு திருமதி வசந்தா ராமசுவாமி அவர்கள் பிரார்த்திக்கின்றார். அனைவரது நலனுக்காகவும் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற, கஷ்டங்கள் அகல என் மனமார்ந்த பிரார்த்தனைகள் ராகவேந்திராய நமக என்று நமக்காக அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றார் திரு கண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள். Science accepts that nothing can move without a force acting on it. Similarly, God is the force behind every move in this universe. Let us pray for the welfare of everyone அப்படின்னு திரு வெங்கட்ராமன் சுப்பிரமணியம் அவர். உண்மைதான் சார், கண்ணுக்கு தெரியாத சக்தி அப்படின்னு சொல்றோம். அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கடவுள் அப்படின்னு கொண்டாடுறோம். எல்லாத்துக்கும் மேலான அந்த பரம்பொருளானவன் நம்ம அத்தனை பேருடைய கஷ்டங்களையும் தீர்க்கட்டும் அப்படின்னு இறைவனிடத்துல மனதார நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்போம். நிறைய பேரின் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்காமல் கவலைப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோருடைய கவலை தீர்ந்து திருமண விழாக்கள் நம் மத்தியமரில் களை கட்ட என் நெஞ்சார்ந்த பிரார்த்தனைகள் அப்படின்னு திருமதி உமாமூர்த்தி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். நிச்சயமாமா இது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். பெற்றோர்கள் விஷயம் மத்தியில கல்யாணம் சீக்கிரம் அமைய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா எல்லா தடங்கல்களும் நீந்து நீங்க சொல்ற மாதிரி மத்தியமர் களை கட்டணும். அது மாதிரி நல்ல எல்லார் வீட்லயும் சீக்கிரம் அந்த விசேஷம் நடக்கட்டும் அப்படின்னு இறைவனிடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்போம். இந்த பிரார்த்தனையில் கீதாஞ்சலி ராமசுவாமி, சுமதி வெங்கட்ரமணி அனைவரும் நம்முடன் இணைகிறார்கள். எல்லோருடைய நலனும் நமக்கு முக்கியம், எல்லோருடைய கஷ்டங்களையும் போக்க நாம் பிரார்த்தனை செய்வோம்னு திருமதி சுபி கலா அவர்கள் பிரார்த்திக்கின்றார். எல்லாருடைய உடல் நலன் மனநலன் இவற்றிற்காக பிரார்த்தனை செய்கின்றேன்னு திருமதி கௌசல்யா நம்பிராஜன் அவர்கள் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறார். நம் மத்தியமர் உறுப்பினர் திருமதி ஹேமமாலினி அவர்கள் பரிபூரண குணமடைய பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு திருமதி கௌசல்யா நம்பிராஜன் அவர்கள் பிரார்த்திக்கின்ற. நிச்சயமாமா ஹேமமாலினிமா சீக்கிரம் குணமாகி அழைப்படை ஆக்டிவாக நம்ம அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளும். இன்றைய பிரார்த்தனையில் நமக்காக நாமா சொல்லி வேண்டிக் கொள்பவர் திருமதி ஷெல்வி சங்கர். நம்முடைய மத்தியமரின் மூத்த உறுப்பினர்கள்ல அவங்களும் ஒத்தவங்க, நிறைய ஆக்டிவ் உறுப்பினர். மத்தியமர் தொடங்கின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்க. அவங்க இன்னைக்கு நமக்காக நாமா சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற. राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे,
Krishna Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Jai Shri Ram. மிக்க நன்றிமா. நமக்காக இன்னைக்கு பிரார்த்தனை செய்தது திருமதி செல்வி சங்கர் அவர்கள். நீங்களும் இதே போல உங்க பிரார்த்தனைகள் ராமநாமா சொல்லி உங்களுடைய ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பலாம். போனை ஹரிசாண்டல் மோட்ல வச்சுட்டு பின்பக்கம் எதுவும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாம நீங்க சொல்லி அனுப்பினீங்கன்னா உங்களுக்காக நாங்க இதை ஒளிபரப்புவோம். இந்த மாதிரி எல்லாருக்காகவும் வேண்டி நாமா சொல்லும் பொழுது எல்லோரும் நலம் பெறுவார்கள். அந்த நற்காரியத்துல நீங்களும் இணையணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு பிரார்த்தனை நேரத்துல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீத்மாலா ராகவன். ராதே ராதே.